முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய பிறந்த நாள ஜூன் 22ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. ஆனா அப்ப கூட இந்த விஷயம் ரொம்ப பேசும் பொருளா மாறல. நேத்து ஜூன் 23ஆம் தேதி நடிகை த்ரிஷா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல விஜய் அவரோட சேர்ந்து பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண அந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணதுக்கு பிறகு இந்த விஷயம் இப்ப ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்துட்டு ஒரு பக்கம் விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவங்களுக்கும் ஆதரவான கருத்துக்களும் வாழ்த்துக்களும் வந்தாலும், இன்னொரு பக்கம் இதை பார்க்கும்போது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கோணத்துல பல பேர் பல விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு விஜய் அவரோட மகள் திவ்யா சாஷா இப்ப கிட்டத்தட்ட காலேஜ் படிச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மெச்சூர்டான ஏஜில் தான் இருக்காங்க. என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது போகுது அப்படிங்கிறதுல அவங்களுக்கும் ஒரு அப்சர்வேஷன் இருக்கும். தளபதி விஜய் அவர்களுக்கும் அவங்க மனைவி சங்கீதாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க பிரிஞ்சு வாழ்ந்து வந்துட்டு இருந்தாலும் அவங்க இன்னும் லீகலா பிரியல. கோர்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜூன் 15ஆம் தேதி இவங்க ரெண்டு பேருமே கோர்ட்ல அப்பியர் ஆகாம விர்ச்சுவலா அப்பியர் ஆகிறதுக்கு அவங்க பர்மிஷன் கேட்கும்போது ஆகஸ்ட் மாசம் இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. இதுக்கடையில தான் த்ரிஷா அவங்க ஜூன் 22ஆம் தேதி விஜய் அவரோட பிறந்தநாளை பத்தி எந்த விதமான போட்டோவும் ஸ்டோரியுமே அவங்க ஆட் பண்ணல. அது மூலயமா டிவிக்கு தொண்டர்களும் ரசிகர்களும் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. ஆனா இப்ப நேத்து ஈவினிங் அவங்க 7 மணிக்கு அந்த போட்டோவை ஷேர் பண்ணி விஜய் அவர்களோட பர்த்டே சமயத்துல, அதுவும் அந்த பர்த்டே பிறக்கக்கூடிய நைட்டு 12 மணிக்கு தன்னோட கையால கேட்க விஜய் அவர்களை கட் பண்ண வைத்து அதை அவங்க செலிப்ரேட் பண்ண மாதிரி போட்டோவை ஷேர் பண்ணது கண்டிப்பா அவங்க மகளை ரொம்பவே பாதிச்சிருக்கும். என்னதான் அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் மன ரீதியா பல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாழ அப்படின்னாலும், தன்னோட அப்பா இவ்வளவு பெரிய உயரத்துல இருக்கும்போது தன்னோட அம்மா இந்த பர்த்டேல பக்கத்துல இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருத்தம் ஒரு மகளுக்கும் மகனுக்கும் வர்றது இயல்பான ஒண்ணுதான். அந்த ஒரு வருத்தம் தான் இப்ப தளபதி விஜயோட மகளா இருக்கக்கூடிய திவ்யா சாஷாவுக்கும் வந்திருக்குதாம். இதை பத்தி அவங்களோட தாத்தா பாட்டி கிட்ட அவங்க எமோஷனலா ஒரு சில விஷயங்களை பிரேக் டவுன் ஆகி அழுதாலும் சில நேரங்கள்ல அவங்களாவே சமாதானப்படுத்தி நார்மலைஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது இப்ப தகவலா கிடைச்சிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க 5 நாட்கள்ல 100 சாமி திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப அப்டேட் வெளிவந்திருக்கு. லப்பர் பந்து திரைப்படத்து மூலயமா தமிழ் சினிமால ரசிகர் மத்தியில ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை சுவாசிகா. இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா சூரி கூட சேர்ந்து மாமன் படத்தை நடிச்சிருப்பாங்க. இந்த நிலையில நடிகை சுவாசிகா கதையோட நாயகா நடிச்சு கடந்த வாரம் வெளிவந்த திரைப்படம் தான் 100 சாமி. இந்த திரைப்படத்தை இயக்குனர் சசி இயக்கியிருந்தாரு. விஜய் ஆண்டனி தயாரிச்சிருந்தாரு. தயாரிக்கிறது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருந்தாரு. அஜய், பாலாஜி சக்திவேல், காவியா, கருணாஸ், இது மாதிரி பல பேர் இந்த படம் நடிச்சிருந்திருக்காங்க. ஜூன் 19ஆம் தேதி இந்த திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆகுது. 5 நாட்கள்லயும் இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பை வாங்கினாலும் வசூல் ரீதியா ரொம்ப சுமாரான வரவேற்பை வாங்கியிருக்குதாம். 5 நாட்கள்ல இதுவரைக்கும் 100 சாமி திரைப்படம் உலக அளவுல வெறும் 8 கோடி ரூபாய் மட்டும்தான் வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்டேட் கிடைச்சிருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.